வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி நடைபெறுகிறது. இதில் சனி பகவான் வெள்ளி பாதங்கள் அணிந்து நடமாட இருக்கிறார். இதனால் 4 ராசி மக்களுக்கு பெரிய லாபம் வந்து சேரும் என்று கணிக்கப்படுகிறது. இதனால் இப்பதிவை இதை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ஒழுக்கம், கர்மா, கடின உழைப்பு ஆகியவற்றின் கிரகமாக விளங்கும் சனி பகவான் மீனராசியில் 2025 மார்ச் மாதம் இடம்பெயர்ந்து வெள்ளி பாதங்களுடன் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த முக்கிய கிரக மாற்றங்களில் இது முக்கியமான ஒரு பயிற்சியாக மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பான ஆசிரியராக அறியப்படும் சனி பகவான் ஜாதகரின் விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் கவனத்துடன் நேர்மையாக உழைப்பவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி அளிக்கிறார். அதே நேரத்தில் நேர்மையற்று ஒழுக்கம் தவறி வாழ்பவர்களுக்கு அவர்களுக்குரிய வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கிறார் என்று நம்பலாம். சனி பகவான் ஒரு சிறந்த பேராசிரியராக நாம் செய்யும் செயலுக்கு தகுந்தவாறு பலன் தருகிறார். 2025 சனி பயிற்சியின் போது பண்பெறும் ராசிகளாக ரிஷபம், கன்னி, மகரம், மீனம் ஆகிய 4 ராசிகள் பலன் பெறுகிறார்கள். முதலில் ரிஷப ராசி எடுத்துக்கொள்வோம். 2025இல் சனி பகவான் ஆசீர்வாதம் இவர்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையும் சேர்ப்பார் என்று கணிக்கப்படுகிறது. ரிஷபராசி மக்கள் இந்த ஆண்டில் ஒரு அற்புதமான ஆண்டாக அனுபவித்து வாழ்வார்கள். கடந்த காலத்தில் இவர்கள் செய்த முதலீடுகள், தொழில்கள் யாவும் இப்பொழுது சிறப்பான பலனை தரும். மற்றும் வேலை செய்யும் ரிஷபராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும். வேலை தேடும் அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுடன் இவர்கள் எதிர்பார்க்கும் வருமானத்துடன் அந்த தொழில் வாய்ப்புகள் அமையும். தொழில், வியாபாரம், வணிக முன்னேற்றத்திற்கு செயல்படும் இந்த ரிஷபராசி மக்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் இவருடைய தொழிலும் வியாபாரம் வணிகமும் உயர்ந்து இவர்கள் வாழும் சமூகத்திலும் குடும்பத்திலும் நல்ல மரியாதை உருவாகும். இதனால் உறவுகள் செழிக்கும், குடும்ப வாழ்க்கை இணக்கமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்பலாம். அடுத்து கன்னி. நுட்பமான அணுகுமுறைக்கும் அறிவுக்கும் பெயர் பெற்ற கன்னிராசி மக்களுக்கு இந்த சனி பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் நடைபெறுகிறது. இதனால் இவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான காலமாக இதை காண்பார்கள். நீண்டகால திட்டங்கள் இறுதியான பலனை தரும். மேலும் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் செய்யப்படும் முயற்சிகள் யாவும் சில நேரங்களில் மூத்த அதிகாரிகளால் கவனிக்கப்படாமல் போகாது. அவர்கள் கவனித்து இவர்களுக்கு உரிய மரியாதையும் வெகுமானத்தையும் அளிப்பார்கள். இதனால் பொருளாதார நிதி ரீதியாக இவர்கள் வளம் பெறுவார்கள். எதிர்கால முதலீடுகளை திட்டமிட இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். அன்புக்கு உரியவர்களான உறவுகளும் மேம்படும் மற்றும் உணர்ச்சி நிறைவின் உணர்வை சேர்க்கும் என்பதால் கன்னிராசி மக்கள் பண்புடனும் மகிழ்வாகவும் வாழ்வார்கள். அடுத்து மகரம். மகர ராசி சனி பகவான் ஆள்வதால் இந்த ராசி மக்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் சாதகமானதாக அமைகிறது. மகர ராசி மக்கள் தங்கள் தொழில் முயற்சிகளில் வெற்றியை எதிர்பார்க்கலாம். செல்வம் மற்றும் அது சார்ந்த அங்கீகாரத்திற்கான தன்மையும் இவர்கள் பெறுவார்கள். சனி பகவானின் செல்வாக்கு இவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள். மற்றும் முக்கியமாக இவர்கள் நேர்மையில் கவனத்துடன் ஒழுக்கத்துடன் இருக்க இவர்களுக்கு மேலும் நல்ல தனிப்பட்ட நன்மைகள் வந்து சேரும் என்று நம்பலாம். இவருடைய
குடும்ப உறவுகள் பலப்படும் மற்றும் இவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியும் கண்டு நலமாக வாழ்வார்கள். அடுத்து மீனராசி. சனி பகவான் மீனராசிக்கு நேரடியாக மாறுவதால் இந்த ராசி மக்கள் ஆழமான நேர்மறையான மாற்றங்களை அனுபவிப்பார்கள். இதுகாரம் சனி பகவான் கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் வெகுமதி அளித்து வருவதால் இவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலனை இவர்கள் பெற்று நலமாக வாழலாம் மற்றும் இவர்கள் தங்கள் கனவுகளை தொடர வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. இதனால் இவருடைய நிதி ஆதாயங்கள், தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் தனிப்பட்ட தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி ஆகியவை இவருடைய திட்டமிட்டபடி செயல்பட்டு நலமாக வாழலாம். மீனராசி மக்கள் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் தங்கள் குடும்ப உறவுகளுடனும் அன்புக்குரியவர்களுடனும் ஆழ்ந்த உணர்ச்சி ரீதியான தொடர்புகளை பெற்று அனுபவித்து மகிழ்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது. பொதுவாக மீனத்தில் உள்ள சனி பகவான் கடினமாக உழைக்க விரும்புவோருக்கு தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை தாராளமாக வழங்குகிறார். இந்த பயணத்தின் போது பல ராசிகளின் ஜாதகர்கள் செல்வம் மற்றும் நிதியில் ஸ்திரத்தன்மையை பெற்று நலமாக வாழ்வார்கள். சனி பகவான் செல்வாக்கு வலுவான உணர்ச்சி பிணைப்புகளை உருவாக்குவதற்கும் உறவுகளில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் வலியுறுத்தி செயல்படுவார். மற்றும் இவர் அவரவர் ஆன்மீக விழிப்புணர்வு பற்றி அறிந்து குலதெய்வ கோயிலுக்கு செல்வதும் ஆன்மீக வழியில் தங்களது நடத்தையை மேற்கொண்டு நடத்தி தொழிலையும் வியாபாரத்தையும் பெருக்கி நலமாக வாழக்கூடிய அமைப்பை தரக்கூடிய தன்மையில் சனி பகவான் யாவருக்கும் அருள் புரிகிறார். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதகனி ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.